இப்போ நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் இருந்துச்சு இல்லையா? ஒரே ரோட்ல 4 கடை ஏன் தொறக்குறாங்க? போட்டியாளர வரவிடுறதில்ல. ஏன்னா எவனாவது வந்து கடைய போட்டுற மாட்டான். நானே கடைய போடுறேன். வாடகை போனாலும் போயிட்டு போகுது. எனக்கு போட்டியா ஒருத்தன் வரமாட்டான். அப்ப அந்த ரோட்ல எவன் எந்த கடையில டீ குடிச்சாலும் என் கடையில தான் டீ குடிப்பான். அப்படிங்கிற கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ லொகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். லொகேஷன் வந்து சரியில்ல அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எப்ப எடுக்கணும்னா, ஒரு 6 மாசம் உங்களுக்கு கடை ஓடல. நீங்க என்னென்னமோ மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்துட்டீங்க. உங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க யோசிக்க வேண்டியது, அப்ப லொகேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சார் நான் ஒரு இடத்துல கேஃபே தொறந்திருக்கேன். வயசான ஆளுங்கலாம் வராங்க. பஜ்ஜி போண்டா கேட்கறாங்க சார். நான் பஜ்ஜி போண்டா மாஸ்டருக்கு சம்பளம் குடுக்கக்கூடாதுன்னு தான் கேஃபே ஆரம்பிச்சேன். நான் பஜ்ஜி போண்டா போடுற மாரி வந்துரும் போல இருக்கே. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு கேஃபே சூட் ஆகாது. இப்ப க்ரவுடே வந்து சார் பஜ்ஜி போண்டா தான் கேட்கறாங்களாம். அப்ப அங்கே ஒரு கேஃபே போட்டது வந்து தப்பு. அப்ப ரீலோகேட் பண்ணணும். எங்க ரீலோகேட் பண்ணணும்? காலேஜ் கிட்ட ரீலோகேட் பண்ணணும். ரீலோகேட் பண்றதுக்கு ஃபண்ட் வேணும். ஃபண்ட் இல்லாட்டி அந்த கடைய வியாபாரம் இல்லாட்டி க்ளோஸ் பண்ண நிலைமையில வந்துருது. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்.